ஊழியக்காரருடைய வார்த்தையை கர்த்தருடைய வார்த்தையாக நினைத்து அந்த அம்மா மாவு இல்லைங்க, ஆனால் கீழ்ப்படிந்து அந்த கொஞ்சம் மாவுல முதல் எடையை கொடுத்தாங்க. கர்த்தர் அந்த அம்மாவை பெருக செய்து ஆசீர்வாதத்தை கொடுத்தார். உங்களுக்கு வருமானம் ஒருவேளை கொஞ்சம் வருமானமா இருக்கலாம், ஆனா அந்த கொஞ்சம் வருமானத்திலும் முதல் தசம பாகத்தை கர்த்தருக்கென்று விதைச்சு பாருங்க, உங்களுக்கு பஞ்சகாலமே இருக்காது. மற்றவங்களுக்கு ஒருவேளை பஞ்சகாலமா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் காலமாக இருக்கும். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரற்றை போலவும் இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். எடுக்க எடுக்க ஆசீர்வாதம் வந்துட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாமே நிரம்பி வழியும். ஆமென். அப்போ விதை 3 விதமான விதையை பார்த்தோம். விதைச்சா மட்டுமே நாம் அறுவடையை பார்க்க முடியும். முதல்